வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தங்கவலை சருன்னு ஏறுது, சருன்னு இறங்குதுங்கிறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டால் எக்கனாமிஸ்ட் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் புரியல. அதானே நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்ல போகிறேன். தங்கம் நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, டாலருங்கிற மதிப்பை வச்சு தான் வாங்குகிறோம். அமெரிக்க டாலர் மதிப்பை வச்சு தான் வாங்குகிறோம். எல்லா நாடுகளுமே தங்கத்தை அமெரிக்க டாலரை வச்சு தான் வாங்குறாங்க. ஸோ டாலர்னுடைய மதிப்பு அதிகமானால் தங்க விலை அதிகமாகுங்க. தங்க விலை அதிகமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? தங்கம் வாங்குறத கம்மி பண்ணிடுவோம். இதுதான் காரணம். தங்கம் வாங்குறத கம்மி பண்ணாலே தங்கத்தினுடைய தேவை குறைய தங்க விலை குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. டாலர் விலை ஏன் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சிம்பிளாக இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் அதிகமாக பண்ணுவோம். ஸோ இறக்குமதி நம்ம அமெரிக்க டாலர் வச்சு தான் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இறக்குமதி அதிகமாக அமெரிக்க டாலருடைய மதிப்பு அதிகரிக்கும். இதுதான் காரணம். இது ஒரு காரணம் அமெரிக்க டாலர் அதிகரிக்கிறதுல. இன்னொரு விஷயம், அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி, ஃபெடரல் வங்கின்னு சொல்லுவாங்க, அந்த வங்கியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சப்போஸ் அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகப்படுத்தினாங்கன்னா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே தங்கத்தை விட்டுட்டு வட்டி அதிகமானோடனே மற்ற முதலீடுக்கு தான் கவனத்தை செலுத்துவாங்க. காரணம் என்னன்னா, அதில் அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். தங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாகும். அதனால் தங்கத்தை விட்டுட்டு வேறு முதலீடுக்கு அதிகமாக போவாங்க. ஸோ அப்போ தங்கத்தினுடைய தேவை குறைய ஆரம்பிச்சிருது. கவனம் எல்லாமே வேறு பக்கம் திரும்புறதுனால தங்கத்தினுடைய விலை குறையும். இதுதான் காரணம். இன்னொரு காரணம், போர் பதற்றம். உலக சூழ்நிலையில் போர் பதற்றம் ஏதாவது உருவாகுனுச்சு அப்படின்னா முதலீட்டாளர்கள் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சேஃபு அப்படிங்கிறதுனால எல்லாருமே தங்கத்து பக்கம் திரும்புவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாகுது, விலை அதிகமாகுது. காரணம், இப்போது கொஞ்ச நாளாக அந்த போர் பதட்டம் இல்லாமல் இருக்குது. அதனால் தங்கத்தின் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட்டுட்டு வேறு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட்டுட்டு வேறு பக்கம் முதலீடு பண்ணும்போது தங்கத்தின் விலை குறைய ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலை இப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, தங்கத்தின் விலை கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உலக நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னா தங்கத்தின் விலை சடனாக கூட ரொம்ப ஹை லெவலில் கூட ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை தங்கத்தில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தங்க விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யும். இறங்கிறதுக்கு இன்னும் ரொம்ப இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ தங்கம் கம்மியாக இருக்கனால நிறைய வாங்கிடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் இல்லை. நீங்கள் உடனே தங்க விலை கம்மியாக இருக்குன்ட்டு உடனே நிறையாவும் வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் வாங்குங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போயே சடனாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அடாடா அதுக்குள்ள நிறையா வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே அதிகமாகவும் வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தங்கத்தின் விலை எப்போ வேணால் ஏறலாம், எப்போ வேணால் இறங்கலாம். அது டாலர் மதிப்பை பொறுத்து ப்ளஸ் உலக நாடுகளுடைய சூழ்நிலையை பொறுத்து முதலீட்டாளர்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி.